நான்வெஜ் இல்லாத டைமில் இந்த மாதிரி மஷ்ரூம் கிரேவியை ஈஸியாக செய்யலாமா வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து மஷ்ரூம் வந்து ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கேன். அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் ஆயிலை ஊற்றிக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 15 to 20 பீஸ் வரைக்கும் இந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணி ஓரளவுக்கு வதங்கினா போதும். இதை நல்லா ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக ஆயிலை ஊற்றிட்டு லவங்கம், பட்டை, ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு வெங்காயம் அது பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 தக்காளி இதையுமே கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவுமே ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஜார் கழுவுன தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த மஷ்ரூமையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். தண்ணி எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டு கொத்தமல்லியை தூவி இறக்க வேண்டியதுதான். சூப்பரான காளான் கிரேவி